இது எங்க மாமி செல்வி நெல்லியாரங்குளத்துல இருந்து வரோம். தக்கல நியர். நாங்க அவங்களுக்கு கால் வலி நல்லா தாங்க முடியாத கால் வலினால நாகர்கோயில்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம். சரி, ஓகே, ஆப்ரேஷன் பண்ண ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. வலது கால் ரைட் சைடு தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. பண்ணி ஒரு கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு செம்ம வலி தாங்க முடியாம, அப்புறம் நடக்க முடியாம ஒரு சைடு வாக்குல சரிஞ்சு வரைக்கும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் வேற ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தோம். ஒண்ணுமே சக்சஸ் ஆகல. அப்புறம் ட்ராண்டர் கிம்ஸ்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம். அவங்க சொன்னது என்னன்னா, ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், அவங்களுக்கு ரொம்பவே கால் இதாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எங்களுக்கு அங்க வரைக்கும் டிராவல் பண்ற ரொம்பவே கஷ்டம். அப்ப நியர் கிம்ஸ் நாகர்கோயில்ல ட்ரை பண்ணோம். இங்க அப்போ இருமல் தாங்க முடியாம இருந்தனால இங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். பார்க்கும்போது அவங்க பிரவீன் டாக்டர் சொன்னாங்க, காலுக்கு பிரவீன் டாக்டரை சஜஸ்ட் பண்ணாங்க. அப்ப பிரவீன் டாக்டர் வந்து பார்த்தோம். பிரவீன் டாக்டரை பார்த்த வரைக்கும் அவரு கால் ரொம்பவே அந்த மெட்டல் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் பண்ண மெட்டல் வந்து ரொம்பவே கால்ல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டு, இங்க அதனால உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னாரு. நியர் லெஃப்ட் சைடும் ரொம்பவே பெயின் ஆகி ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்ப 2 காலம் ஆப்ரேஷன் பண்ணி ரொம்பவே ஓகே சக்சஸ் பண்ண மாதிரி தான். இப்ப நல்லாவே நடக்குறாங்க, ஸ்ட்ரைட்டா நிமிந்து நடக்குறாங்க. அவங்களால வீட்டை விட்டு வெளியேறேன் 3 மந்த் தான் ஆச்சு ஆப்ரேஷன் பண்ணி. ஆனாலும் வீட்டை விட்டு வெளியே வந்து நடக்கிற அளவுக்கு ரொம்பவே நல்லா நடக்குறாங்க. பிரவீன் டாக்டர் ரொம்பவே தேங்க்யூ சொல்லணும். ஓகே, ஹாஸ்பிட்டல்ல ரொம்பவே பாத்துக்கிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணது சரிதான், இப்ப வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்க வரைக்கும் ஓகே நல்லாவே பாத்துக்கிறாங்க.